கரூரில் தங்களது சொத்தை மகள் மற்றும் மருமகன் அபகரிக்க முயல்வதாக மூதாட்டி ஒருவர் தனது மாற்றுத்திறனாளி கணவருடன் சென்று ஆட்சியரிடம் புகார் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பகுதியைச் சேர்ந்த ராமானுஜம் ஜெயா தம்பதியின் மூத்த மகள் புனிதா மற்றும் அவரது கணவர் ராஜேந்திரன் கரூர் அடுத்த புகழூர் அன்னை நகர் பகுதியில் ராமானுஜத்திற்கு சொந்தமான வீட்டில் வசித்து வருகின்றனர். தங்களது காலம் முடிந்த பிறகு அந்த வீட்டை அனுபவித்துக் கொள்ள கடந்த 2012ஆம் ஆண்டு புனிதாவிற்கு தம்பதியர் உயில் எழுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பெற்றோரை முறையாக பராமரிக்காததுடன் வீட்டின் கிரைய பத்திரத்தை வாங்கி வைத்துக் கொண்டு மகளும் மருமகனும் வீட்டை விட்டு பெற்றோரை விரட்டியதாக தெரிகிறது. இந்த நிலையில் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் தம்பதியர் மனு அளித்தனர். என் பேர்ல பத்திரம் இருக்கு. அவங்க 20 வருஷம் குடியிருக்காங்க. ஆனால் அவங்க இப்போ எனக்கு உடல்நலம் சரியில்லை, வைத்திய செலவு பண்ணணும், பத்திரம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. பத்திரமே கிடைக்காது போங்க அப்படின்ட்டாங்க. யார் சொல்றாங்க? எங்க பொண்ணும் மருமகனும். இப்போ எங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை. எனக்கு 2 பொண்ணு ஒரு பையங்க. இது பெரிய பொண்ணு. பையனுக்கு மண்டையில் ஆக்சிடென்ட் ஆகி மண்டையில் அடிபட்டு அவருக்கும் வேலைக்கெல்லாம் போக முடியாத சூழ்நிலை இருக்காருங்க. சின்ன பொண்ணுக்கு மனநிலை சரியில்லை. அந்த பொண்ணை நாங்கள் தான் பராமரிச்சுட்டு இருக்கிறோம். எதுக்காக அந்த எவ்வளவு சீக்கிரம் பண்ணீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உயிரை காப்பாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வசதிங்க. அந்த பத்திரம் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பத்திரத்தை வாங்கி ஒன்று அடமானம் வைக்கிறோம். இந்த வித்து கூட அவங்களுக்கும் பணம் கொடுத்துட்டு நாங்கள் எடுத்துக்கிறோங்கிறோம். ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா திட்டுறாங்க, நாங்கள் தர மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் மனு கொடுக்க வந்திருக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.